இருக்க காலகட்டத்தில் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அதற்கு அந்த நபர் முன்னாடி செய்யக்கூடியது என்ன அப்படின்னு வந்தோம்னா அலாரம் வைக்கிறது. ஒரு சிலர் இந்த அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகக்கூடிய ஆளும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அலாரம் அடித்தாலும் கூட இந்த அலாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் தள்ளி எந்திரிக்கிற ஆட்களும் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த அலாரம்ன்றது பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட்டில் போகிற நிறைய பேருக்கு இது ரொம்ப இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லைஃபாகவே ஆயிடுச்சுன்னே சொல்லணும். இப்போ நம்ம எல்லாருமே இந்த அலாரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்லேயே வச்சுக்கிட்டோம். நம்ம படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்பயும் சாதா ஃபோனில் வச்சிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கெடிகாரத்தில் வச்சிருந்திருப்போம். ஆனால் இந்த கெடிகாரத்திலே அலாரம் கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் எப்படி அவங்க டைமுக்கு எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு யாருக்காச்சும் யோசிக்க தோணுச்சு அப்படின்னா இப்போதான் அலாரம் அப்பெல்லாம் கோழி கூவுறதை வச்சு எல்லாமே வேகமாக எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலாரம் பயன்படுத்த முடியாத பலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களை கரெக்டான நேரத்துக்கு எழுப்பி விடுறதுக்கு சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? என்னது எழுப்பி விடுறதுக்கு சம்பளத்துக்கு ஆள் வச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கிட்டத்தட்ட 1970 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு எழுப்பி விடுற சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா இருந்துகிட்டு இருந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, இது எல்லாமே தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. தூங்குறவங்களை எழுப்பி விடுறதுக்கு வேலையாள் வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மள சிலர் வீட்டு வேலைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சமையலாக்குறதுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளை நியமிக்கக்கூடிய வழக்கம் இன்றளவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்தது. இது எப்படி இப்போ நார்மலாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஒரு காலகட்டத்தில் தூங்குறவங்களை எழுப்புறது ஒரு வேலையாகவே பார்க்கப்பட்டிருந்தது. இந்த வேலையில் பார்த்தோம் அப்படின்னா பல பேர் ஈடுபட்டிருந்தாங்க. இதன் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதோட இப்போ அவங்களுக்கு பெரிய வேலையாக இருந்துற போது அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணலாம். அது ஏன் அப்படின்னா அவங்க உழைச்ச அந்த 12 மணி நேரம் 13 மணி நேரம் கடின உழைப்புனால தான். எதனால நாங்கள் அவ்வளோ தூரம் உழைச்சிருந்தாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு. இந்த ஒரு 19ஆம் நூற்றாண்டில் நம்ம போகக்கூடிய கண்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய கண்டம். இந்த ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான பிரிட்டனு, லண்டனு, நெதர்லாண்ட்ஸ், இப்படி இந்த ஊரை சுற்றி இருக்கிற நிறைய நகரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவலைசேஷன், அதாவது தொழிற்சாலை புரட்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு 1800 காலகட்டங்களில் இந்த லண்டன், பிரிட்டன்ல எல்லாமே இந்த தொழிற்சாலையோட ரெவல்யூஷனால அங்க இருந்த நிறைய விவசாயிகள் தங்களோட விவசாயத்தை விட்டுட்டு இங்க போய் வேலைக்கு அமர்த்த ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் காலையில கழனிக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, திருப்பி வந்தோமா, தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு மாறினதுக்கு அப்புறமா, இண்டஸ்ட்ரியல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே மொத்தமா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலுக்குள்ள வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களோட வாழ்க்கையோட ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடையுது. எதனால அப்படின்னா அவங்களுக்கும் குறிப்பிட்ட வேலை டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலகட்டத்தில் மிகவும் கடுமையான வேலைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா 12 மணி நேரத்துல இருந்து 13 மணி நேரம் 14 மணி நேரம்லாம் உழைச்சதா தகவல்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்தில் அர்பனைசேஷனா மாறதுனாலையும் நிறைய வேலைகள் கொட்டியும் கடந்திருந்தது. ஆனா அந்த வேலைக்கேற்ற ஊதியம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாவே தான் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லணும். இருந்தாலும் கூட அந்த நிலத்துல போதுமான வருமானம் இல்லாத மக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபேக்டரியில போய் வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வேலைக்கு சேரும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஷிஃப்ட் டைம் ஆனது கொடுக்கப்படுது. இந்த ஷிஃப்ட் டயத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாளைக்கான சம்பளமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இல்லை மிகவும் மோசமான நிலையாயிருது அப்படின்னா அந்த வேலையில இருந்து அவங்க நீக்கவும் படுவாங்க. இந்த மாதிரியான ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாங்க. 12 மணி ஷிஃப்ட்னா 12 மணிக்கு வரணும், 12 மணிக்கு வரல அப்படின்னா உனக்கு வேலை இல்லை. இந்த நிலையில அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்டான ஷிஃப்ட்டுக்கு எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த கிராமத்து ஏரியாக்களையும் இந்த சர்ச் ஓரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பெனிஃபிட்டா இருந்திருக்கு அப்படின்னா காலையில விடியும் போது சேவல் கூவுறத வச்சு சிலர் எந்திரிச்சிருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலை நேரத்துல சர்ச்சில் நடக்கக்கூடிய அந்த மாசுக்காக மணியானது அடிக்கப்படும். அந்த மணியை கணக்கு பண்ணி இவங்களோட ஷிஃப்ட் டயத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது.
இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கவுண்டிகளுக்கு அந்த கிட்டத்தட்ட பக்கத்துல ஒரு கிராமம் மாதிரி இருக்க ஏரியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே சூட்டா இருந்தது. கொஞ்சம் அது நகரமயமாக்கப்பட்ட ஏரியாவுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த கோழிகளை கொஞ்சமா இழக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த சர்ச்சுகளை இழக்கிறாங்க மீன்ஸ் அந்த சர்ச்சுகள் இருந்து கொஞ்சம் தூரமா இருந்திருக்கலாம், அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்காம இருந்திருந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான ஷிஃப்ட் டயத்துக்கு போகணுன்றது வந்து அவங்களுக்கு டிராபேக்கா இருந்தது. லேட்டா போனா முதலாளி பணத்தை பிடிச்சிக்கும், வேலையில இருந்து துரத்தி விட்டுறேன். இப்படி ஆயிருச்சு அப்படின்னா குடும்பம் நடத்துறது ரொம்ப சிக்கலாயிரும்னு நிறைய பேர் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு எழுப்பி விடுறதுக்கு ஏன் ஒரு ஆளை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு. இது மக்கள் மட்டும்தான் யோசிச்சாங்களான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸுமே இதை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பின்னர் இந்த யோசனையை பார்த்தோம் அப்படின்னா காலப்போக்கில் செயல்படுத்தப்பட்டதின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனமும் தங்களோட தொழிலாளர்களை கரெக்டான நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வர்றதுக்காகவும் கரெக்டான நேரத்தில் அவங்க எந்திரிக்கிறதுக்காகவும் அவங்கள எழுப்பி விடுறதுக்கு ஒரு ஆளை செட் பண்றாங்க. அவங்களோட பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாக் அப்பர். என்னது நாக்கு அப்பரா? நாக்கு அப்பர் கிடையாது, நாக் அப்பர் அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக உங்களுக்கு இந்த ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாக்கப்பர்களை தான் கம்பெனியா இருந்தாலும் சரி இல்ல இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி பணம் கொடுத்து தங்களை எழுப்புறதுக்கு வச்சிருந்த ஒரு வேலையாளாவும் இருந்திருக்காங்க. இந்த நாக்கப்பரோட வேலை என்ன அப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 10 மணிக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னா இந்த நாக்கப்பர்கிட்ட அதற்கான பணத்தை கொடுத்துட்டு என்னைய வந்து ஒரு 9 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நாக்கப்பரும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கரெக்டா 9 மணிக்கு வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்று நீங்க தங்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரூம் ஜன்னல் அப்படி இல்லை அப்படின்னா உங்க ரூமோட ஜன்னலை கையில இருக்க ஒரு சின்ன குச்சி மூலியமாவோ இல்ல ஒரு மெதுவான சுத்தியல் மூலியமாவோ அது மட்டும் இல்லாம பட்டாணிகளை சுடக்கூடிய ஒரு இயந்திரத்தை வச்சு உங்களோட ரூமோட ஜன்னல் கதவுல அடிப்பாங்களா. இந்த ஒரு சத்தத்தை கேட்டு அந்த காலத்துல மக்கள் எந்திரிச்சிருக்காங்க. இந்த ஜன்னல்ல எழுப்பக்கூடிய சத்தத்தை வச்சு அவங்க அலாரம் மாதிரி எந்திரிச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் சரி கீழே இருந்தாங்கன்னா தட்டிடுவாங்க, மாடியில இருந்தா என்ன பண்ணுவாங்க, மாடியில ஏறி போய் ஜன்னலை தட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதற்காகவே கிட்டத்தட்ட 6 அடிக்கு 7 அடிக்கு பார்த்தோம் அப்படின்னா நீளமான ஒரு மூங்கில் வச்சிருந்திருக்காங்க. இந்த நீளமான மூங்கில் குச்சியோட நுனியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சுத்தியல் மாதிரியான ஒரு அமைப்பு வச்சு அதை வச்சுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜன்னல் கதவையும் தட்டியிருக்காங்க. இந்த ஜன்னலை தத்துற சத்தத்தை மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்திரிச்சுக்கு வேலைக்கும் புறப்படப்படுறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாக் அப்பரோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடாத மழை பெஞ்சாலும் விடாத வெயில் அடிச்சாலும் விடாம பனி பொழிஞ்சாலும் கூட இவங்க அந்த கரெக்டான நேரத்துல போயிட்டு அவங்களோட கிளைண்ட்ஸை கரெக்டான நேரத்துல எழுப்பி விடுறது இவங்களோட முக்கியமான வேலையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சும்மா தட்டிட்டுல வர மாட்டாங்களா, இவங்க அந்த கதவை தட்டிட்டு அந்த கிளைண்ட் எந்திரிச்சிட்டாரா அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து அடுத்த கிளைண்ட்டை போய் எழுப்ப ஆரம்பிப்பாங்களாம். ஏன் இப்போ உங்களை காசு கொடுத்து வச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு அலாரம் கிளாக் வாங்கியிருக்காமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த அலாரம் கிளாக் வாங்கக்கூடிய விலை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு கட்டுப்படி ஆகாம இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு காலகட்டத்தில் அதோட விலைகளும் பார்த்தோம் அப்படின்னா கூடவே இருந்திருக்கு. ஆனா இந்த நாக்கப்பரோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சில பெண்ணிகள் மட்டுமே செலவழிக்கப்பட்டிருந்தது. இது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய லாபமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு போறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இல்ல கஸ்டமைஸ் ஆப்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. அது என்னப்பா கஸ்டமைஸ் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களோட ஷிஃப்ட் வந்து மதியம் 4 மணிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா அந்த நபர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு இருக்குமா, அந்த கரும்பலகையில் இன்னைக்கு என்ன 4 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க மதியம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு தூங்கிடுவாராம். இதை பார்த்த அந்த நாக்கப்பர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஓகே அவர் 4 மணிக்கு எழுப்பணுமா அப்படின்னு வந்து கரெக்டாக 4 மணிக்கு இவங்களை எழுப்பி விடுவாங்களாம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா லண்டன்ல நிறைய நாக்கப்பர்ஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல பேர் போன சிலர் யார் யார் சொல்லப்படுறாங்க அப்படின்னா மேரி ஸ்மித் அப்படின்னு ஒரு அம்மையார் பேர் சொல்றாங்க. இந்த மேரி ஸ்மித் அம்மையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் பெரிய மூங்கில் குச்சியை வச்சு கதவை தட்டிட்டு இருந்த காலத்துல சின்னதா ஒரு பட்டாணியை போட்டு சுடக்கூடிய ஒரு மெத்தட் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு நீளமான லப்பர் டியூப் எடுத்து அதுல காஞ்ச பட்டாணியை போட்டு கரெக்டா அந்த ஜன்னலை பார்த்து ஊதுவாங்களாம். அந்த பட்டாணி அந்த ஜன்னல்ல அடிச்ச சவுண்டை கேட்டு அவங்க எந்திரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு பீ ஷூட்டர்னு சொல்லக்கூடிய இவங்க இந்த ஒரு வித்தியாசமான முறையில எழுப்பதுனால இவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஃபேமஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாக்கப்பர் தொழில குலவொழிலாவே ஆக்கியிருக்காங்க. இந்த மேரி ஸ்மித்துக்கு அப்புறம் இந்த மேரி ஸ்மித்தோட மகளான மோலிமோர் அம்மையாரும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய அதே மாதிரியான அந்த பட்டாணி வச்சு சுடக்கூடிய இயந்திரத்தை வச்சு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை பார்த்தோம், அதாவது இந்த வேலைக்கு போகக்கூடிய லேபரை பார்த்தோம் அப்படின்னா எழுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மோலிமோர் தான் பார்த்தோம் அப்படின்னா
கடைசியா வாழ்ந்த, அதாவது பயன்படுத்தப்பட்ட நாக்கப்பராவும் இருந்திருக்காங்க. இவங்க எப்போ உங்களோட வேலையை முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டுல தான் இவங்க அந்த நாக்கப்பர் வேலையில இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாக்கப்பர் வேலை எப்ப இருந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1940ல இருந்து 1950க்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல இந்த ஒரு நாக்கப்பர் வேலையானது பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமாவே இந்த அலாரம் கிளாக்கோட விலைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரிய ஆரம்பிக்குது. இதனால பார்த்தோம் அப்படின்னா பல மக்கள் இந்த அலாரம் கிளாக்கை வாங்கி பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாக்கப்பரும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80ல இருந்து 90 கிளைண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணதா சொல்லப்படுது. இதுல ரொம்பவுமே முக்கியமான ஆளை சொல்லப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரோலின் ஜேன் கசின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மூதாட்டி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் இவங்களோட கஷ்டத்து காரணமாகவும் பார்த்தோம் அப்படின்னா நாக்கப்பரா வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் உலகப் போர் சமயத்திலையும் 2ஆம் உலகப் போர் சமயத்திலையும் இவங்க எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காம இவங்களோட கிளைண்ட்ஸை எழுப்பி விடுற வேலையை செவனவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1908ஆம் ஆண்டோட இவங்க ரிட்டையர்ட் ஆனதா, கிட்டத்தட்ட 18 வருடம் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதற்கு அப்புறமா தான் இவங்க ரிட்டையர்ட் ஆனவும் சொல்லப்படுது. இந்த ஒரு ஸ்டோரி எல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்மலாம் இப்ப அசால்ட்டா ஒரு அலாரம் வச்சுக்கிட்டு தள்ளி வச்சு எந்திரிச்சிட்டு இருந்திருக்கோம். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க 10 மணி ஆபீஸ்க்கு 7 மணிக்கு அலாரம் வச்சு 10:30 மணிக்கு ஆபீஸ் போற குரூப் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஒரு காலகட்டத்தில் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகல அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரமே ரொம்பவுமே மோசமாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குறி.